ஸோ என்ன டார்லிங்ஸ், நீங்கள் எல்லோரும் ஆவலாக கேட்ட ஒரு டாபிக், நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க, ஹவு டு ஹேண்டில் நெகட்டிவ் பீப்புள். ஸோ அந்த டாப்பிக்கை இந்த ஒரு கோலத்தில் மகளிர் தினத்து அன்னைக்கு போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி, சேஃப், ஸ்ட்ராங் விமென்ஸ் டே. அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அந்த மகளிரை வந்து இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி பூஸ்ட் பண்ணிகிட்ருக்க மற்ற எல்லா ஜெண்டர்ஸ்க்கும் என்னோடய விஷஸ். ஓகே, நிறைய பேர் கேட்குறீங்க. சொல்லப்போனால் எல்லாருக்குமே இந்த டாபிக் தேவைப்படும். பாசிட்டிவான பீப்புள், பாசிட்டிவிட்டிக்கெல்லாம் வந்து ஸ்கேர்சிட்டி வந்துருச்சுங்க, பஞ்சம் வந்துருச்சு இந்த உலகத்தில். ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, அதிகமாக நெகட்டிவ் பீப்புளை தான் வந்து நம்ம வந்து க்ராஸ் பண்ணுறோம். அப்போ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கும்போது, நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் இக்னோர் அப்படின்ட்டு. அது அதுக்கு பதிலாக இருக்காது. இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கட்டும். நான் கேட்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விமன், உங்களுக்கு தேவைப்படுற, நீங்கள் கனெக்டில் இருக்க மற்ற விமனுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். விமனில் எல்லாருக்குமே அனுப்புங்க. விமனில் மட்டும்தான் நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்களா என்ன? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருப்பாங்க, அதானே? ஓகே, ஸோ இந்த இக்னோர் பண்ணுங்கங்கிறது வந்து ஒரு ஹம்பக்குங்க. அவங்கள இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க அதை நிறுத்த போகிறது கிடையாது. எப்படி பாசிட்டிவிட்டி வந்து ஒரு வைபோ. இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், நல்ல மியூசிக் கேளுங்க, நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இருங்க, கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா அங்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்னாலேயோ ஒரு ஃபோன்னாலேயோ வரப்போகிறதா கிடையாது. ஆப்வியஸ்லி மனுஷங்கனால தான். அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு நெகட்டிவிட்டி கிடையாது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷங்களை தவிர, சக மனுஷங்களை தவிர யாருமே நம்மளுக்கு நெகட்டிவிட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அது வந்து ஒரு வைப், அவங்களோட தாட்டு. ஷோ இப்படி இருக்காளே, இவ் இவ்வளோ சம்பாதிக்கிறாளே, இவ் இவ்வளோ அழகாக இருக்காளே, இவ் இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருக்காளே, விதவிதமாக புடவை கட்டுறாளே, கார் வாங்கிட்டாலே, அதை வாங்கிட்டாலே, இதெல்லாம் என்னென்னா ஒரு வைப். அவங்களோட தீய எண்ணங்கள் வந்து அதுக்கு தான் இன்டென்சிட்டி அதிகம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கட்டும்ப்பா, அழகாக இருக்கால, சுற்றி போடுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு இன்டென்சிட்டி இருக்குது, ஒரு வேவ்லென்த். அந்த வேவ்லென்த்தோட இன்டென்சிட்டி ஒரு லெவல் இருக்குன்னா, எப்படி இருக்கா பாரு அப்படிங்கிறதுக்கு இன்டென்சிட்டி அதிகம். அவங்கள எப்படிங்க நம்ம சும்மா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போக முடியும்? சரி, அப்போ என்னதாம்மா பண்ணலாம்? வளவளன்னு பேசிகிட்ருக்கீங்க, 3 நிமிஷம் பேசிட்டேன்னா வளவலன்னு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் நல்லா க்ரூம்டாக இருக்கேனா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரோட கமெண்ட்டும் படிப்பேன், ரிப்ளையும் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எப்படி நீங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோவை எதிர்பார்த்து உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புளாக யார் இருக்காங்களோ அவங்கள நினச்சிட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, என்ன வேண்டாம், நான் ஆகாது, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக இப்போ பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் இது தான். நான் ஃபேஸ் பண்ணாத நெகட்டிவிட்டி இல்லை, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானும் ஒரு காலத்தில் அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் தெரப்பி, நமக்கு நம்ம கொடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து, மேம் எனக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, நான் என்ன எப்படி ஹீல் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இக்னோர் பண்ணுங்கம்மா, மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டான்ஸ் ஆடுங்க, ஜாலியாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாம் என்ன கேட்டீங்க? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தானே கேட்டீங்க. ஆமாம் தானே? ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு 5 டிப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களை நீங்கள் ரொம்ப ப்ரெசன்டபுளாக ஃபஸ்ட்டு வைங்க. ஃபஸ்ட்டு நான் அதை தான் சொல்லுவேன், யூ ஷுட் பி ப்ரெசன்டபுள். அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நீட்டாக இருக்கணும், பார்த்தாலே ஓகே. இப்போ உங்கள் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், நீங்கள் எப்படி கிளம்பி போவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு கோயிலுக்கு போகிறீங்க எப்படி இருப்பீங்க? அப்படி தான் நீங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மேம் நாங்கள் நைட்டிலே இருக்கோம், நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே பரவாயில்ல,
ஹவுஸ் ஒய்ஃப்னால் உங்களுக்கு நெகட்டிவ் பீப்புள் யாராக இருக்க போகிறாங்க? வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற லேடிஸாக இருப்பாங்க, இல்லை ஜன்னல் வெளியாக பார்த்துட்டு இருக்க மற்ற பொம்பளைங்களாக இருப்பாங்க. எனிவே சிச்சுவேஷன் எப்படியோ என்னமோ எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். யூ ஷுட் பி க்ரூம்ட், ப்ரெசன்டபுளாக இருங்க. அதுலேயே அவங்க வந்து ஒரு 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 பாதி லெவல் காலி ஆகிடுவாங்க. செகண்ட் திங், நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஆக்குபைடாக இருக்கணும். வேலை இருந்துகிட்டே இருக்கணும். நின்று ஜாடை பேசுகிறாங்க, ஒரு 2 பொம்பளைங்க நின்று வாசலில் ஜாடை பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை கேட்குறக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி நீங்கள் இருக்கணும். அது உண்மையாக இருக்கணும். ஓகே, அவங்களுக்கே தெரியணும், ஐயோ நம்ம மெனக்கெட்டு 3/4 மணி நேரம்லாம் நின்று ஜாடை பேசுகிறோம், இவ அது என்னன்னு கூட கேட்காத அளவுக்கு இவ பிஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. இது செகண்ட் லெவல் ட்ரீட்மெண்ட். யூ ஷுட் பி ஆக்குபைடு. சில வைப்ரேஷனை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டாபிக், இந்த பர்டிகுலர் பீப்புள், இவங்கெல்லாம் சாத்தான்கள். இவங்கெல்லாம் இந்த சாத்தான்கள் இல்லாத உலகம் கிடையாது. அவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம். அண்ட் ஒன்று நம்மளும் ஒத்துக்கணும், எனக்குள்ளேயும் நெகட்டிவிட்டி இருக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும். நம்மளாம் அப்படியே பியூர் பாசிட்டிவ் சொல்லலாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தால் நம்மளாம் கடவுள் ஆகிடுவோம். எல்லாம் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நான் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணால் ஒரு பொம்பளை ஹர்ட் ஆவா, ஒரு பையன் ஹர்ட் ஆவான்னா நானும் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். நானும் அது யாருக்காவது செஞ்சிட்ருக்கேன்னா நான் அதை மாற்றிக்கணும். நீங்களும் அதை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் லெவல் யூ ஷுட் பி வெரி மச் ஆக்குபைட். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற பர்சன் தான் அப்படிங்கிறத காமிங்க. நீங்கள் வீக் இல்லை, you're not that weak. நீ வந்து பேசுன, நீ என்னை பற்றி வந்து காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுற, ஆஃபீஸில் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற, சோஷியல் மீடியாவில் என்னை நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற, என்னை தேவையில்லாமல் நீ மாக் பண்ணுறன்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். யூ ஷுட் பி வெரி 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 ஸ்ட்ராங் இன் திஸ் பாயிண்ட். நீங்கள் வீக் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இன்டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போது இதுக்கு நிறைய கதை இருக்குது. சின்ன வயசில் நம்ம நிறையா படிச்சிருப்போம், சரியா? அதை இங்கே கொண்டு வந்தோன்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். நீங்கள் வீக் கிடையாது. அடித்தா ஒரு அடி கொடுத்தா 2 அடி கொடுக்குற ஆள் தான் நீங்கன்னு அவங்களுக்கு காமிங்க. அது எப்படி காமிப்பீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்காதீங்க. மேம் தனியாக இருக்கிறவங்களுக்கு தானே மேம் இந்த நெகட்டிவிட்டியே கொஞ்சம் அதிகமாக வருது, அந்த மாதிரி பர்சன்ஸை தானே மேம் எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குவெஸ்டின்லேயே பதில் இருக்குது. நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம். உங்களை மாதிரி பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் சோல்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் தான் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவ் பீப்புளை தூக்கி தலை மேலே வச்சுட்டு ஆடிட்டுருக்கீங்க டிங்கு டிங்கு டிங்குன்னு. இருக்காங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிங்க, அவங்களெல்லாம் கூட சேர்த்திக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் கூட உங்கள் இன்டென்சிட்டியில் உங்களை மாதிரி பாசிட்டிவாக ஒரு 4 பேர் இருந்தால் அதை விட என்னங்க பலம் வேணும்? ஒருத்தங்க தனியாக இருக்காங்கன்னா தனியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அசாத்திய தைரியம் இருக்கும். ஓகே, அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பட் உங்கள் கூட இன்னொரு 4 பேர் இருக்காங்கங்கும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் உங்கள் மனசில் நீங்கள் யாரை நினச்சி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க உங்களை அட்டாக் பண்ண வர்றதுக்கோ, உங்களை மாக் பண்ணுறதுக்கோ, ட்ரால் பண்ணுறதுக்கோ, காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் யோசித்து தான் அவங்க வரணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்துக்கோங்க. இப்போ நம்ம கிளம்பி வரோம் வெளியே, காலையில் நீங்கள் கிளம்பி உங்கள் காரை வெளியே எடுக்கிறீங்க, வண்டி வெளியே எடுக்கிறீங்க, இல்லை பஸ்ஸுக்கு கிளம்ப பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிறீங்கன்னா, நீங்கள் இப்போது நெய்பர்ஸ்னால நீங்கள் இந்த நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாண்டி போகும்போது உங்களை ஜாடையாக ஒரு வார்த்தை பேசினாலே போதுங்க, அந்த நாள் ஃபுல்லாக ஒரு லேடியோட மனசு உடஞ்சி போயிடும். அவளுக்கு அந்த எனர்ஜியே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் ஃபேஸ் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் பீப்புள் கேங் சேர்ந்துட்டு உங்களை தனியாக விட்டுட்டு அவங்க போய் ஒன்றா சாப்பிட்றது, உங்களை சேர்த்திக்காமல் இருக்கிறது, உங்ககிட்ட அந்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ப்ரோக்கன் ஹார்ட்ஸ்க்கு தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகே, என்னம்மா சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்கேன், நல்லா ட்ரெஸ் பண்ணு, ஸ்ட்ராங்காக இரு, இது எல்லாத்துலேயும் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன்னா 5th ஸ்டெப் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்.
எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன், இட் இஸ் அ தெரப்பி ஆக்சுவலி. தனியாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நானே அப்படி இருக்க மாட்டேன். ஐ லவ் டு பி என்கேஜ்ட் வித் பீப்புள், ஓகே. பட் இண்டிபெண்ட்டாக இருங்க. இண்டிபெண்ட்டாக இருந்து பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூசன்ஸ், இந்த நான்சென்ஸ் எல்லாம் கேர் பண்ணுறக்கே உங்களுக்கு டைமும் இருக்காது, அவசியமும் இருக்காது, சுத்தமாக அவசியம் இருக்காது. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு நீங்கள் போகணுன்னா நான் ஃபஸ்ட் சொன்ன இந்த 4 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் இந்த விமென்ஸ் டேயில் நான் இதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்கேஜ்டாக இருக்கணும். அதாவது ப்ரொடக்டிவ் என்கேஜ்மெண்ட், சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது என்கேஜ்மெண்ட் கிடையாது. இப்போ அதை தான் எல்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. யூடியூப் வீடியோஸ் கூட இப்போலாம் யாருக்கும் பார்க்குறதுக்கு 10 நிமிஷமா 15 நிமிஷமா அப்படி 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில், அதுவும் ஒரு ரீலை கூட முழுசாக பார்க்குறதில்ல. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் என்கேஜ்னே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து வாழ்கிற வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க சில ஆக்டிவிட்டீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் பி வித் பாசிட்டிவ் பீப்புள். ஓகே. இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் பீப்புள் பற்றியும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவ் பீப்புள்னால் நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறவங்க. பாசிட்டிவ் பீப்புள்னால் யார்? நல்லது நினைக்கிறவங்க. ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து அவங்களுக்குமே அவங்க கெட்டது தான் செஞ்சுப்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் யூ கிவ், வாட் யூ அட்ராக்ட். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, வாட் யூ திங்க், வாட் யூ பிகம். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் என்ன, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போது அடுத்தவங்களை கெட்டதாகவே நினைக்கிறவங்க தனக்குத்தானே நிறைய நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் நல்லா இருக்க போகிறதுல சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கும். இந்த பாசிட்டிவ் பீப்புள் எப்படின்னா, உங்களுக்கு வந்து தேடி வந்து நல்லது செய்யலைனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் பாசிட்டிவ் பீப்புள். அந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும் போதெல்லாம் அவங்களோட ப்ரெசன்ஸ் தான் என்னை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஓடி வராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் உங்களுக்கு வருது பாருங்கள், அவங்கள பிடிச்சிக்கோங்க. எப்படி அவங்கள என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஓகே. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அது யாராக வேணால் இருக்கலாம், சரியா? நெகட்டிவ் பீப்புள் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் நிறைய பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸை நினச்சி, உங்கள் நெய்பர்ஸை நினச்சி பார்த்துட்ருப்பீங்க. பட் இந்த பாசிட்டிவ் பீப்புள் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. ஆனால் அந்த வீடியோ போகாது, அந்த வீடியோ கண்டிப்பாக போகாது. நெகட்டிவிட்டிக்கு தான் என்றைக்குமே ஒரு பூம் அதிகம். அவங்கள நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க, இவங்கள உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரிலிஜன் பேஸ்டாக இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லை வந்து இது ஒரு ஆரா பேஸ்டாக, ஒரு ஹீலிங் பேஸ்டாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஒரு டீப் ப்ரீத் உங்களை அவ்வளோ ரிலாக்ஸ்ட் ஆகும். இது வந்து சயின்ஸ். ஸோ நீங்கள் எந்த கடவுளை நம்புகிறீங்களோ, எந்த கோயில் போகிறீங்களோ, சர்ச் போகிறீங்களோ, மாஸ்க் போகிறீங்களோ, அப்பப்போ போய் உங்களை டீடாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நெகட்டிவ் பீப்புளோட வைப்ரேஷன் உங்கள் தலையிலேருந்து கால் நகம், முடியிலேருந்து நகம் வரைக்கும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு ரிட்டன் வரதுக்குள்ளே நிறைய பொல்யூஷன் உங்கள் மேலே டெபாசிட் ஆகுது, தூசிலாம் படுதா இல்லையா? அந்த மாதிரி தானே உங்களோட வைப்ரேஷன் எல்லாம் உங்கள் மேலே இருக்கும். கோயிலுக்கு போங்க, உங்களை டீடாக்ஸ் பண்ணுங்கள், போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகன் சொல்லுங்கள். இல்லையா, இருக்கவே இருக்குது இளையராஜா மியூசிக் கேளுங்க, கொஞ்ச நேரம் லோன்லினஸ் என்ஜாய் பண்ணுங்கள், நேச்சரோட கனெக்டடாக இருங்க. யூ வில் பி ஓகே. யூ கேன் ஈஸிலி ஃபேஸ் தம். அவங்கெல்லாம் ஒரு ஆளுகளே கிடையாது. அவங்க இருக்கிறதுல யாருக்கும் பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே 3 நேரம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. கஷ்டம்தான், ஆனால் ஹேண்டில் பண்ணிடலாம். பண்ணுவீங்களா? ஸ்ட்ராங்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி விமென்ஸ் டே. லவ் யூ ஆல் அண்ட் சாய்ராம். தேங்க்யூ.